விழிப்பாயிருந்து இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக. இருவர் வயலிலே இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையிலே மாவரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், இன்னொருவர் விட்டுவிடப்படுவார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆள் பார்த்து செயல்படக்கூடியவரா? ஒரு பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடிய கடவுளா? ஏன் ஒருவரை எடுத்துக் கொள்ளுகிறார், ஏன் ஒருவரை விட்டு விடுகிறார்? எனவேதான் கடவுள் அந்த படைத்த மனிதனை நினைத்து மனம் வருந்துகிறார். இப்படிப்பட்ட மனிதர்களை நான் படைக்காதிருந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும். நேர்மையாக உள்ளத்திலே தூய்மையான எண்ணத்தோடு உள்ளத்திலே ஆண்டவரை மட்டுமே ஆராதித்து அவர் காட்டுகிற நல்ல வழியிலே மட்டுமே வாழ்ந்த நோவாவிற்கும் அப்படி குடும்பத்தாருக்கும் ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. எனவேதான் அவர்களை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் யாவே கடவுள் அவர்களை அந்த பெரும் வெள்ளத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். விழிப்பாயிருந்து இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக. ஆண்டவர் இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே, எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே மழை காலம், வெயில் காலம், குளிர்காலம், பனிக்காலங்கள் என்று ஒரு ஆண்டை பிரித்து வைத்திருக்கிறோமோ, அதுபோல அன்னையாம் திருச்சபையிலும் இந்த திருவழிபாட்டு காலங்களை அது தனித்தனியாக பிரித்து வைத்திருக்கிறது. எனவேதான் அந்த திருவருகை காலத்தினுடைய முதல் நாளான இன்று இந்த திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு காலம், தவக்காலம், பாஸ்கா காலம், பொது காலங்கள் என்று இந்த திருவழிபாட்டு ஆண்டை திருச்சபையானது ஒவ்வொரு காலகட்டங்களுக்கு தகுந்தாற் போல அதை பிரித்து வைத்திருக்கிறது. கிறிஸ்து இயேசுனுடைய வாழ்க்கை முழுவதுமாக இந்த காலங்கள் நமக்கு சித்தரிக்கப்படுகிறது. இந்த அட்வென்ட் என்று சொல்லப்படுகிற திருவருகை காலத்திலே கிறிஸ்து இயேசுனுடைய பிறப்பை முன்னறிவிக்கின்ற ஒரு செய்தி அது நமக்கு கொடுத்து அன்னை மரியாளோடு ஆண்டவரை தியானித்து ஆராதிக்க வேண்டும். அன்னை மரியாள் எப்படி அந்த வார்த்தையாக இருந்த இறைவனுக்கு வடிவத்தை கொடுப்பதற்கு ஆமேன் என்று சொல்லி விழிப்போடு இருந்து தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு கையளித்து அந்த மாபரனை பெற்றெடுத்தார்களோ, அந்த ஒரு நிலையிலே, அந்த ஒரு ஆயத்த நிலையிலே நம்முடைய மனநிலையை ஆண்டவர் பாதத்திலே நாம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த ஆகமன காலம் என்று சொல்லப்படுகிற திருவருகை காலம் நமக்கு சொல்லுகிறது. பிறகு கிறிஸ்து பிறப்பு காலம், கிறிஸ்து பிறந்ததிலிருந்து அவருடைய பிறப்பின் வழியாக யாரெல்லாம் வாழ்வை பெற்றார்கள், எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்திலே மனிதனாக வந்தார் என்பதை அந்த கிறிஸ்து பிறப்பு காலங்கள் ஆண்டவர் கிறிஸ்து இயேசு அந்த ஞானஸ்தான பெருவிழா வரைக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கும். பிறகு நமக்கு இந்த தவக்காலங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த துக்க காலங்களிலே கிறிஸ்து இயேசுடைய பாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். பிறகு ஆண்டவர் இயேசு அந்த இறந்து உயிர்த்தெழுகின்ற நாளிலிருந்து அவர் விண்ணகம் செல்லுகின்ற அந்த பெந்தகோஸ்தின் பெருவிழா அந்த நாள் வரையிலுமே பாஸ்கா மகிழ்ச்சி நாளாக கொடுத்திருக்கும். அடுத்ததாக இருக்கின்ற ஏறக்குறைய 34 வாரங்கள் பொது காலங்கள், கிறிஸ்து இயேசு அவருடைய பணி வாழ்வு. அவர் எதற்காக இந்த மண்ணுலகத்திலே மனிதனாக பிறந்து வளர்ந்தாரோ அதை முழுமையாக முடிவு செய்வது தான் அந்த பொது காலங்கள். அப்படிதான் இந்த கிறிஸ்து இயேசுனுடைய பிறப்பு விழாவிற்காக முன்னோடியாக அவருடைய பிறப்பு செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவேதான் இந்த பொது காலத்தை முடித்துவிட்டு திருவருகை காலத்தை, இந்த திருவழிபாட்டை நாம் இன்று முதல் ஆண்டை துவக்கி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே
இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது. நம்முடைய இறுதி நாளை பற்றி ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது. விழிப்பாக இருங்கள், இருளின் ஆட்சியை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை நீங்கள் கவசமாக அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு விழிப்பு நிலை? இருளின் ஆட்சி என்பது என்ன, ஒளியின் ஆட்சியினுடைய படைக்கலன்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் சிந்திக்க அடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு 3 கருத்தை இன்று நற்செய்தியிலே சொல்லுகின்றான். அதிலே நாம் பார்க்கிற பொழுது, முதலிலே நோவாவின் காலத்திலே நடந்தது போல நடைபெறும். இரண்டாவதாக, இருவர் வயலிலே இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருவர் விட்டுவிடப்படுவார். மூன்றாவதாக, இருவர் திரிகையிலே மாவரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், இன்னொருவர் விட்டுவிடப்படுவார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆள் பார்த்து செயல்படக்கூடியவரா? ஒரு பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடிய கடவுளா? ஏன் ஒருவரை எடுத்துக் கொள்ளுகிறார், ஏன் ஒருவரை விட்டு விடுகிறார்? இன்றைய முதல் கருத்தாக நாம் பார்க்கிற பொழுது, நோவாவின் காலத்திலே நடந்தது போல நடைபெறும். ஏனென்றால் நோவா வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், கடவுள் அந்த நோவாவினுடைய காலங்களிலே மனிதனை படைத்தார். ஆனால் கடவுளால் படைக்கப்பட்ட அந்த மனிதன் கடவுளுக்கு எதிரான செயல்களிலே அவன் பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். எனவேதான் கடவுள் அந்த படைத்த மனிதனை நினைத்து மனம் வருந்துகிறார். இப்படிப்பட்ட மனிதர்களை நான் படைக்காதிருந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும். ஏனென்றால் இவர்கள் துரோகிகளாக மாறிவிட்டார்கள், துரோகம் செய்கிறார்கள். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவருடைய செயல்கள் எல்லாம் தீமைகள் நிறைந்திருந்தது. தீயதை அவர்கள் செய்தார்கள். கடவுள் அருவருக்கத்தக்க செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதோடு கூட அவருடைய இதய சிந்தனைகள் எல்லாம் தீமைகள் செய்யக்கூடியதாகவே முழுமையாக அந்த சிந்தனைகள் இருந்து கொண்டிருந்தது. எனவேதான் ஆண்டவர் யாவே கடவுள் இந்த மனிதர்களை நான் படைக்காதிருந்திருந்தால் எவ்வளவோ நலமாக இருந்திருக்கும் என்று சொல்லுகின்றான். அதோடு மட்டும் அவர் விட்டுவிடவில்லை, இந்த மனிதர்களை நான் அழித்தொழிப்பேன். இந்த மனிதர்களை மட்டுமல்ல, அவர்களோடு கூட விலங்குகளையும், வானத்து பறவைகளையும், காட்டு விலங்குகளையும், கால்நடைகளையும் நான் எல்லாவற்றையும் அழிப்பேன் என்று சொன்னார். எனவேதான் அந்த நேரத்திலே யாவே கடவுளுடைய பார்வையிலே நீதிமானாக, நேர்மையாளராக வாழ்ந்த இந்த நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் காப்பாற்றப்படுகிறார்கள். எனவே அவர்களுக்கென்று ஒரு பேழையை, பெட்டகத்தை செய்து அதிலே அவர்கள் செல்லுகிற பொழுது, கடவுள் அருவருக்கத்தக்க பாவ வாழ்க்கையிலே, தீட்டான வாழ்க்கையிலே, தீமை நிறைந்த உள்ளத்திலே வாழ்ந்த மக்கள் எல்லாரும் பெரும் வெள்ளத்திலே அவர்கள் அழிந்து போனார்கள். நோவாவை தவிர, ஏனென்றால் ஆண்டவருடைய பார்வையிலே நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருளும் ஆசீர்வாதங்களும் கிடைத்தது. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் தொடக்க நூல் 6வது அதிகாரத்திலே 6 to 8 வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. கடவுள் எப்படி மனிதனை படைத்ததற்காக நொந்து போயிருக்கிறார் என்று மிக தெளிவாக இதிலே சொல்லப்படுகிறது. மண்ணுலைகள் மனிதர் செய்யும் தீமையை பெருகுவதையும், அவர்களின் இதய சிந்தனைகளையெல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். எனவேதான் மண்ணுலைகள் மனிதரை உருவாக்குவதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றான், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன்.
மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் அனைத்தையும் அழிப்பேன். ஏனென்றால் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனமருந்துகிறேன் என்று சொல்லுகின்றான். ஆனால் நோவாவுக்கும் ஆண்டவருடைய அருள் பார்வை கிடைத்தது. அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் ஆண்டவர் மனிதனை படைக்கின்ற பொழுது தன்னுடைய சாயலிலே படைத்து தன்னுடைய மூச்சு காற்றை அவனுக்கு கொடுத்து, உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்குரிய ஆசீர்வாதங்களை முழுமையாக நான் கொடுப்பேன், நீ எனக்கு சாட்சிகளாக வாழ, ஒளியின் மக்களாக, தூய ஆவியானுடைய கனிகளை சுவைத்த மக்களாக நீங்கள் வாழ்வதற்காக உங்களை அழைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இந்த மமதை நிறைந்த கொழுப்பேறிய மந்த புத்தியுள்ள இந்த மக்கள் உண்மைக்கு புறம்பாக அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவேதான் ஆண்டவர் அவர்களை வன்மையாக சாடுகின்றார். இந்த மக்களை படைத்ததற்காக நான் மனம் வருந்துகிறேன். பாருங்கள், விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம், கடவுள் மன்னிக்க கூடியவராக, கடவுள் வாழ்வு தரக்கூடியவராக, கடவுள் ஆசீரை கொடுக்கக்கூடியவராக பார்த்திருக்கிறோம். ஆனால் தொடக்க நூலிலே யாவே கடவுள் தெளிவாக சொல்லுகிறான், இந்த மக்கள் எனக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையினால் எனக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள், எனவே இவளை படைத்தது வீணிலும் வீண், எல்லாமே வீண், இவளை அடித்தொடிப்பேன் என்று சொல்லுகிறான். ஆனால் நேர்மையாக, உள்ளத்திலே தூய்மையான எண்ணத்தோடு, உள்ளத்திலே ஆண்டவரை மட்டுமே ஆராதித்து அவர் காட்டுகிற நல்ல வழியிலே மட்டுமே வாழ்ந்த நோவாவிற்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. எனவேதான் அவர்களை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் யாவே கடவுள் அவர்களை அந்த பெரும் வெள்ளத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறப்படுது, வயலிலே 2 பேர் இருக்கிறார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவான். திரிகளை அந்த மாவரைத்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதர்களிலே ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்படி என்றால் நல்லது செய்யக்கூடிய, நல்லதை நினைக்கக்கூடிய, நல்லதை பேசக்கூடிய, அன்பு செய்யக்கூடிய, உண்மையாக வாழக்கூடிய, நேர்மைக்காக இருக்கக்கூடிய மக்களை நான் 2ஆம் வருகையின் பொழுது என்னுடைய விண்ணகத்திற்கு நான் அவர்களை அழைத்து செல்லுவேன். எனக்கு துரோகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வெளிவேடத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, நாடக மனிதர்களாக நடித்து கொண்டிருப்பவர்களை நான் இந்த தீய நெருப்பிலே அவர்களை விட்டு சாம்பலாக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். எனவேதான் அவர் சொல்லுகிறார் என்று 2வது வாசகத்தில் இங்கு தெளிவாக பவுலடியார் ரோமையருக்கு எழுதி அந்த மக்களுக்கு சொல்லுகின்ற அந்த கடிதத்தில், இன்றே இதுவே இறுதி நாள், உங்களுடைய உறக்கத்திலிருந்து விழித்தெழுங்கள் என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் அந்த ரோமை நகர மக்கள் எல்லோருமே தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் அல்ல, மாறாக உண்மைக்கு புறம்பாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். வேசித்தனத்திலும் விபச்சாரத்திலும் பொய்யான வாழ்க்கையிலுமே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததனால்தான் நீங்கள் உண்மை கடவுளை மறந்துவிட்டு போலியான அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே அந்த போலித்தரமான ஒரு வாழ்க்கையிலிருந்து, உங்களுடைய கனவு காணக்கூடிய கனவு நிலையிலிருந்து நீங்கள் விழித்தெடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் பவுலடியார் சொல்லுகிற பொழுது, இதோ இருள் நெருங்கி கொண்டிருக்கிறது, பகல் வந்து கொண்டிருக்கிறது, எனவே இருளின் ஆட்சியை நீங்கள் களைந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இருளின் ஆட்சி என்பது, இருள் இருக்கிற இடத்திலே அன்புக்குரியவர்களே பயம் இருக்கும், அச்சம் இருக்கும், நடுக்கம் இருக்கும், திகில் இருக்கும், பொய் இருக்கும், புரட்டு இருக்கும், ஏமாற்று வேலை இருக்கும், போலித்தனங்கள் இருக்கும், நாடக மனிதர்கள் அங்கு இருப்பார்கள். ஏனென்றால் அந்த இடத்திலே உண்மை இருக்காது. இதைத்தான் இன்று 2வது வாசகத்திலே அவர் சொல்லுகிற பொழுது, இந்த இருளின் ஆட்சி என்று சொல்லக்கூடிய அவர் சில பட்டியலை கொடுக்கிறார். என்ன என்றால், களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவுகள், இவைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதோடு மட்டுமல்ல, கலாத்தியருக்கு எழுதிய புத்தகத்திலே மிக தெளிவாக அவர் பட்டியலிடுகின்றான். இந்த இருளின் ஆட்சி என்பது ஊனியல்பின் செயல்பாடுகள், பரிசுத்த ஆவிக்கு எதிராக செயல்படக்கூடிய, வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலை. எனவே இந்த பரிசுத்த ஆவிக்கு எதிராக
உண்மைக்கு எதிராக இந்த ஊனியல்பின் செயல்பாடுகளுக்கு நீங்கள் உட்பட்டு வாழ்ந்தீர்கள் என்றால் இறைவனை நீங்கள் முழுமையாக அடைய முடியாது. அந்த கிறிஸ்து இயேசு இரண்டாம் வருகையின் பொழுது அவருடைய உடன் உறுப்பினர்களாக நீங்கள் இணைக்க முடியாது என்று சொல்லுகிறார். எனவேதான் அவர் சொல்லுகின்ற பொழுது கலாத்தியருக்கு எழுதிய புத்தகத்தில் இந்த ஊனியல்பின் செயல்பாடுகளை சொல்லுகிற பொழுது பரத்தமை, களவு, கூடா ஒழுக்கம், விபச்சாரம், பில் சூனியங்கள், நாள் நட்சத்திரங்களை பார்ப்பவர்கள், ஏவி விடுகிறவர்கள், நண்பர்களிடையே சண்டை மூட்டி விடுகின்ற கால்கள், பொய்யுரைக்கும் போலி நாவு, குற்றமில்லாதவரை கொலை செய்யும் கைகள். எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்து நான் கிறிஸ்து அவன், நான் கிறிஸ்து அவள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டால் நீங்கள் பொய்யர்களாக இருப்பீர்கள். நீங்கள் அபிஷேகம் செய்யப்பட்ட குருக்களாக இருந்தாலும் சரி, அர்ப்பணிக்கப்பட்ட அருள் கண்ணீர்களாக துறவிகளாக இருந்தாலும் சரி, பொது கிறித்துவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இறை மக்கள் நீங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரின் பார்வையிலே நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள். எனவேதான் ஆண்டவர் எச்சரிக்கையை கொடுக்கிறார். விழிப்பாக இருங்கள். உங்களை எதற்காக மனிதனாக கடவுள் இந்த உலகத்திலே அழைத்தாரோ, அழைத்தது மட்டுமல்ல, திருமுழுக்குபடியாக அவருடைய அபிஷேகத்தால் நீங்கள் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை முழுமையாக பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சிகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறான். எனவேதான் இந்த இருளின் ஆட்சிக்குரிய செயல்களாக இருக்கின்ற கடவுள் அருவருக்கத்தக்க, கடவுள் வெறுக்கத்தக்க இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாரநாத்தா வாரும் ஆண்டவரே என்ற அந்த கிறிஸ்து இயேசுவின் வருகையை உங்களால் தாங்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், அந்தோ பரிதாபம், நீர் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவார். ஏனென்றால் ஆண்டவர் பார்வையிலே நீதிமான்களை, நல்லவர்களை மட்டுமே அவரோடு அழைத்து செல்லுவார், மற்றவர்களை விட்டுவிடப்படுவார்கள். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசையா நூலிலே சொல்லப்படுகிறது, சண்டை சச்சரவுகள் நீங்கள் செய்யாதீர்கள். நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கையிலே, குடும்ப சூழலிலே ஒருவரை ஒருவர் தவறுகளை மன்னித்து குறைகளை பெரிதுபடுத்தாமல் நல்லதை மட்டுமே பார்த்து பிறரை ஏற்றுக்கொண்டு வாழுகிற பொழுது அந்த இடத்திலே சண்டை சச்சரவுகளுக்கோ, போட்டி மனப்பான்மைகளுக்கோ, போராட்டங்களுக்கோ, பொறாமை உள்ளத்திற்கோ அந்த இடத்திலே இடம் இருக்காது என்று சொல்லுகின்றான். இதைத்தான் இந்த முதல் வாசகத்திலே, நாடுகளை எதிர்த்து நாடு போர் தொடுக்காது, அவருடைய போர் கருவிகள் எல்லாம் கலப்பை கொழுக்களாக மாற்றப்படும் என்று சொல்லுகின்றான். சமாதானத்தை ஆண்டவர் அங்கு கொடுக்கின்றான். உறவுகளை ஏற்படுத்துவதற்கு வழிகளை ஆண்டவர் சொல்லுகிறான். ஏனென்றால் ஆண்டவர் வருகிற நாளிலே உண்மைக்கு சாட்சிகளாக வாழக்கூடியவர்கள், அன்பை விதைக்கக்கூடியவர்கள், சமாதானத்தை விரும்புகிறவர்கள், நேர்மையை ஏற்றுக்கொள்வர்கள் மட்டும்தான் ஆண்டவரின் பார்வையிலே உண்மை உள்ளவர்களாக அவருடைய விண்ணக வாயிலுக்கு மணவாட்டிகளாக மஞ்சத்திலே இளைப்பார அழைத்து செல்வார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் நீங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக அறியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கண்ணாடி போல பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவரிடத்தில் யாரும் எதையும் மறைக்க முடியாது. ஏனென்றால் இந்த கிறிஸ்து இயேசுவின் பார்வையிலே நாடக மனிதர்கள் இல்லாமல் ஒழிக்கப்படுவார்கள். நீங்கள் ஒழிந்து போவதற்காக, அடிந்து போவதற்காக ஆண்டவர் உங்களை படைக்கவில்லை, அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கவில்லை. மாறாக நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கையிலிருந்து மனம் மாற்றம் பெற்று அந்த இரண்டாம் வருகையின் பொழுது கிறிஸ்து இயேசுனுடைய உடன் உறுப்பினர்களாக நீங்கள் இணைக்கப்படுவதற்காகத்தான் ஆண்டவர் பச்சாதாபம் என்ற இந்த பாவ சங்கீதனம் என்ற ஒரு அருட்சாதனத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். எனவே நீங்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எதை உள்ளத்திலே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய உள்ளமானது கள்வர்கள் வாழக்கூடிய இல்லமாக இருக்கிறது, தீமை நிறைந்த உள்ளமாக இருக்கிறது, திருடர்கள் வாழக்கூடிய உள்ளமாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட உள்ளத்திலே ஒரு பொழுதும் நீங்கள் உட்கொள்ளுகின்ற இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் அருமருந்தாக மாற்றப்படாது. வீணிலும் வீண், எல்லாமே வீண். நீங்கள் போலிகளாக உங்களையே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். ஏமாந்து போவதற்காக கடவுள் உங்களை அழைக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, நீங்கள் யார் என்பதை உங்களையே சீர்தூக்கி பார்த்து
இந்த ஒப்புரவு என்ற இந்த பாவ சங்கீர்த்தனம் என்ற இந்த அருட்சாதனத்திலே உங்களையே முழுமையாக உங்களுடைய பாவ அறிக்கை செய்து ஆண்டவர் பார்வையிலே விலையேற பெற்ற மக்களாக, மனம் மாறியவர்களாக, ஆண்டவர் எந்த நேரத்திலே வருவார் என்று தெரியாத அந்த நேரத்தை தகுதியான உள்ளத்தோடு விழிப்பாக இருந்து எதிர்பார்க்கின்ற மக்களாக வாழ அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்காக, ஒரு எதிர்பார்ப்புக்காக உண்மைக்கு உண்மையாக வாழுகிற பொழுது ஆண்டவரின் 2ஆம் வருகையிலே நீங்களும் ஆண்டுடைய மனவாட்டியாக மஞ்சத்திலே இளைப்பார்வீர்கள். வாழ்வு பெறுவோம். ஆமீன்.